செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பள்ளி வாகனங்களில் 21 அம்சங்கள் அதிரடி ஆய்வு. ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி பள்ளி வாகனங்களில் தரம் குறித்த அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வேக கட்டுப்பாட்டு கருவி, கண்காணிப்பு கேமரா, முதலுதவி பெட்டிகள், அவசர கால கதவு உள்ளிட்ட 21 அம்சங்களில் வாகனங்களில் இருக்கிறதா என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறைபாடுள்ள வாகனங்கள் அவற்றை உடனடியாக சரி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைவரும் யோகா பயில வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. அனைவரும் யோகா பயில வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மன் கி பாத் உரையில் சர்வதேச யோகா தினத்தை சுட்டிக்காட்டிய அவர், யோகா ஆந்திரா அபியான் திட்டத்தை ஆந்திர அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். இதன் மூலம் 10 லட்சம் பேர் யோகா பயிற்சி பெறுவார்கள் என்றும், விசாகப்பட்டினத்தில் நடக்கும் சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் கூறினார். UPSC தேர்வுக்கு ஆதார் கட்டாயம். UPSC தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதாரை குறிப்பிடும் நடைமுறையை கொண்டு வர இருப்பதாக அதன் தலைவர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 நாட்கள் நடக்கும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு துறை பணியாளர்களை தேர்வு செய்யும் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றார். இக்கூட்டத்தில் 12 மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். TNPSC தேர்வுகளில் வரப்போகும் அதிரடி மாற்றம். போட்டித் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதில் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக TNPSC தலைவர் SK பிரபாகர் தெரிவித்துள்ளார். கொள்குறி வகை தேர்வுகளின் போது OMR சீட்களில் உள்ள சிக்கல்களை களைந்து பாதுகாப்பு அம்சங்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் விவரித்து எழுதும் தேர்வுகளில் மதிப்பெண் குளறுபடி ஏற்படாமல் இருக்கவும் திட்டமிட்டபடி வருவதாக பிரபாகர் தெரிவித்துள்ளார். SBI வங்கியில் 2964 வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. SBIயில் காலியாக உள்ள 2964 வட்டார அலுவலர் பணியிடங்களுக்கு அந்த வங்கி விண்ணப்பம் வரவேற்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மட்டும் 120 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த வேலையில் சேர ஏதேனும் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படித்து முடித்திருக்க வேண்டும். வேலைக்கு விண்ணப்பிக்க வரும் 29ஆம் தேதியே கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு www.sbi.com என்ற இணையதளத்தை பார்க்கவும். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.